தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டதை முன்னிட்டு உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு அனைத்து வியாபாரிகள் சங்கம் மற்றும் பணங்காட்டுப்படை கட்சி நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். மேலும் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கின் தீர்ப்பு தாமதமானாலும் இதில் ஈடுபட்ட அனைவருமே குற்றவாளிதான் என தெரிவிப்பதன் மூலம் சரியான நீதி வழங்கப்பட்டுள்ளது என பணங்காட்டுப்படை கட்சி மாநில இளைஞரணி தலைவர் அந்தோணி தெரிவித்தார். தீர்ப்பு வந்திருக்கு. தண்டனை உரத்தை நீதியரசர் முத்துக்குமாரன் 30ஆம் தேதி அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க குற்றவாளிகள் அறிவிப்பு வந்ததே பெரிய ஒரு மகிழ்ச்சின்றதை விட ஒரு நீதி கிடைச்சதை நம்புகிறோம். ஆனால் இது தாமதமாக கிடைக்கப்பட்ட நீதி தான். 6 வருஷங்கிறது தாமதம் தான் எங்களை பொறுத்தவரை. ஆனால் இந்த குற்றம் மீண்டும் தமிழகத்தில் அடுத்த ஒரு சம்பவம் நடந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இது தொடர் கதையாக இருக்குது. இவங்களுக்கு இந்த அளிக்கப்பட்ட தீர்ப்பு அடுத்தடுத்து இந்த சமூகங்கள் நடக்காமல் தடுக்கணும். விருதுநகர் மாவட்டம் கணக்கனேந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்புபுற்று நாகாத்தம்மன் கோயிலில் திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கில் வேம்பு மரத்துக்கும் அரச மரத்துக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் தற்போது செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட கூடுதல் கட்டடத்தின் முன்புற பகுதியில் நடைபெறும் பாறுகால் அமைக்கும் பணியின் போது மின்சார ஒயர் துண்டிக்கப்பட்டதால் மின்சார தடை ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனை பயனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் அவதியடைந்த நிலையில் வேறு கட்டடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்திகா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கல்லார் மீனவ கிராமத்தில் இருந்து படகு மூலம் கடலுக்கு சென்ற கார்த்திகா நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் குறைகள் குறித்து கேட்டறிந்து நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எடுத்துரைத்தார். மயிலாடுதுறையில் கிங்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் நூல் வெளியீட்டு விழா, கிங்ஸ் ரோட்டரி சங்க அறக்கட்டளை துவக்க விழா மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு விருது வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மருத்துவம், தமிழ், திருமுறை, பரதம், நாவலாசிரியர், இலக்கியம், பொம்மலாட்டம், ஊடகத்துறை, குருதிக்கொடை, தீயணைப்பு துறை மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சேவையாற்றி வரும் 20 நபர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் கோணமேடு, காமராஜபுரம் உள்ளிட்ட 7 இடங்களில் அதிமுகவினர் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் வழங்கப்பட்ட இந்த துண்டு பிரசுரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இருந்து சிங்கிலிக்கம்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் எலக்ட்ரீஷியன் கணபதி ராஜா என்பவர் சிவநாதன் என்பவரை இடித்துவிட்டு மன்னிப்பு கேட்காததன் காரணமாக ஏற்பட்ட தகராறில் சிவநாதன் எலக்ட்ரீஷியன் கணபதி ராஜாவை கத்தியால் குத்தியுள்ளார். இதனையடுத்து சிவநாதன் வேடச்சந்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கணபதி ராஜா ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். குடல் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு சென்னை பெருங்குடியில் உள்ள முன்னணி இரைப்பை குடல் சிகிச்சை நிறுவனமான ஜெம் மருத்துவமனை சார்பில் அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இலவச பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஓய்வூதியதாரர்களுக்கு தேவையான தடுப்பு மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மலக்குடல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயின் தாக்கத்தையும் விழிப்புணர்வையும் அதன் தடுக்கும் முறைகளையும் வலியுறுத்தி பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தும் விழா இன்று சென்னை ஜெம் மருத்துவமனையில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு அகில இந்திய அறுவை சிகிச்சையின் தலைவர் திரு மருதுபாண்டியன் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார்கள். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் தமிழ்நாடு பென்ஷனர்ஸ் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதும் இலவசமாக பெருங்குடல் மற்றும் மலக்குடல் நோய்களுக்கு கண்டறியக்கூடிய அந்த டிசீஸ் ஸ்கிரீனிங் கேம்பை அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணலான்னு இருக்கோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோயில் அருகே செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரி இருபாலர் கல்லூரி என்று மாணவர்களை ஏமாற்றியதாகவும்
சான்றிதழில் மகளிர் கல்லூரி என்று வருவதால் வேறு கல்லூரிக்கு மாற்றம் செய்ய வலியுறுத்தியும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக அரசும் காவல்துறையும் கல்லூரி நிர்வாகத்திற்கு துணை போவதாக குற்றம் சாட்டிய மாணவர்களை கல்லூரி தாளாளர் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூரில் இருந்து பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு பயணம் செய்யும் பயணிகள் பெருமளவு பயன்படுத்தி வரும் கம்பன் ரயில் சேவையை தொடர்ந்து இயக்க வேண்டும் என வலியுறுத்தி வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நீண்ட காலமாக திருவாரூர் வழியாக செயல்பட்டு வந்த இந்த கம்பன் ரயில் சேவை தற்போது பேரளம் வழியாக மாற்றி இயக்கப்பட்டதால் திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் மாற்றுத்திறனாளிகள் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனம் மூலம் விழிப்புணர்வு வாகன பேரணி மேற்கொண்டனர். இந்த பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான இளம்பகவத் துவக்கி வைத்த நிலையில் தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.